வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல்ல தமிழ்நாட்டுல தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அந்த வெற்றி பெற்று பெரும்பான்மை கொஞ்சம் நிரூபிக்காம போனதுனால, கூட்டணி கட்சி உதவியால அவைங்க வந்து இப்ப வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த தொகுதிகள்ல எப்படிப்பட்ட வாக்குகளும், திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்குகள இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழு தொகுப்பு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. நாம இந்த தொகுதியில மதுரை மாவட்ட தொகுதிகள் பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு பார்ட் 1 போட்டிருக்கோம். போய் பாருங்க. அந்த வகையில இந்த தொகுதியில் இப்போ வந்து நம்ம திருமங்கலம் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்க்கலாம். திருமங்கலம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,27,745 பேரும், பெண்கள் 1,33,485 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 8 பேரும், ஆக மொத்தம் 2,61,238 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,30,047 வாக்குகளும் 88.10% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க மக்களே. முதல் முறையா அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு திருமங்கலத்துல உதயகுமார் அவர்கள் தான் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு கிங்கா இருப்பாரு. ஸோ இந்த தடவ வந்து அத வந்து பீட் பண்ணி இந்த இடத்துல திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு காரணம் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அந்த வகையில திமுக சார்பில மணிமாறன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 38.20% 88,291 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில உதயகுமார் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 27.90% 64,484 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில சதீஷ்குமார் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 26.30% 60,826 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில முனீஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.8% 11,149 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 23,807 வாக்குகளும் 10.30% கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி இந்த இடத்துல மணிமாறன் அவர்கள் திமுக சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா உதயகுமார் அவர்களோட மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்ட்ராங்கான தொகுதி. எப்படி வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இருந்தாரோ அதே மாதிரி உதயகுமார் அவர்கள் வந்து திருமங்கலத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். பட் ஆனால் அதை இந்த தடவை வீழ்த்தியிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தினால டிஎம்கே வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில திருமங்கலம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில வந்து அவங்க வெற்றிங்கிறது வந்து கடந்த 3 தேர்தல்களையும் கடந்த 2 தேர்தல்களையும் வெற்றி பெறல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து உதயகுமார் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா இருக்காரு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் 45.90 40.60 அப்படிங்கிற மாரி தான் இருந்திருக்கு. ஏன்னா, உதயகுமார் அதுக்கு எகைன்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 52, 49ன்னு மிகப்பெரிய வாக்குகள வாங்கிட்டு இருந்திருக்கிறாரு. பட் ஆனா இந்த தடவ வந்து அதிமுகவோட கோர் ஓட்டர்ஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பக்கம் போன காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே வந்து இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு அதிமுக எந்த இடத்துல ஸ்ட்ராங்குன்னு சொல்றோமோ அந்த இடத்துல திமுக எந்த இடத்துல ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற ஏன்னா ஊத்தங்கரையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகலாம் வெற்றி பெற்றதே இல்லை. ஆனால் இந்த தடவை அதிமுக தோல்வியால் திமுக வெற்றி பெற்றுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே பேட்டர்ன் தான் திருமங்கலத்தை பொறுத்தளவுக்கும். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி திமுகவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு திமுகல குளித்தலைலாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக மிகப்பெரிய ஸ்ட்ராங்கு. ஸோ அங்கேயெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய வாக்கு டிஃபரன்ஸ் தான் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் காரணத்தினால. அது ஏடிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உதயகுமார் அவர்கள் மிகப்பெரிய அளவு ஏன்னா கழகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பொறுப்புல இருக்காரு. ஸோ அதனால வந்து மதுரையில மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா இருந்தாரு. பட் ஆனா இந்த தடவை வந்து அதை ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாள் மாஜி அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவுல வந்து 2016ல 49%, 2027ல 52%, 2026ல 27.90% கிட்டத்தட்ட கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் 27.44% இந்த இடத்துல வாக்குகள் இழந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்நேரம் அனலைஸ் பண்ணியிருப்பாரு நம்ம எந்த இடத்துல எங்க வந்து வாக்குகள் வந்து விட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்து. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது தேர்தல் வந்து ஒரு தொழில். பட் ஆனா வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அது ஒரு ஆசை. ஸோ ஆசை இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல தொழிலை விட ஆசை வந்து ஒரு நாளுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த தமிழக வெற்றி கழகம் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போயிருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 26.30% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1%லேருந்து 4.8% வந்திருக்காங்க. பட் ஆனால் இடையில 7.87 வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட 50% வாக்குகளை வந்து அவங்க வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். திருப்பரங்குன்றம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,52,275 வாக்குகளும், பெண்கள் 1,59,092 வாக்குகளும், 3ஆம் பாகத்திற்கு 33 வாக்குகளும், ஆக மொத்தம் 3,11,400 வாக்குகளும் இந்த இதில் பதிவாயிருக்கு. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,54,318 வாக்குகளும் 81.70% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
அந்த வகையில இந்த தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்டார் வேட்பாளரா இருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார் அவர் தான் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 44.80% 1,14,316 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில எஸ். கீர்த்திகா அவிங்க போட்டிட்டு இருக்காங்க. அவிங்க 28.50% 72,763 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில வி. ராஜா செல்லப்பா அவர் போட்டிட்டு இருக்காரு. ராஜன் செல்லப்பா போட்டிட்டு இருக்காரு. அவர் 19.50% 49,865 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில சத்யாதேவி அவிங்க போட்டிட்டு இருக்காங்க. அவிங்க 5.6% 14,350 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 41,553 வாக்குகளும் 16.30% இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நிர்மல்குமார் அவர்கள் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருப்பரங்குன்றம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிகே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 44.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெறப்படையாத சூழ்நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்கலாம் எபோவ் 40ங்கிறதே மிகப்பெரிய அளவில் வந்து கஷ்டமாக தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து திமுக 52, அதிமுக 52, 48ன்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதிங்க திருப்பரங்குன்றம் வந்து அதிமுகக்கு. ஸோ அதே மாதிரி வந்து அதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டார் வேட்பாளர் அப்படிங்கிறத விட தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுங்கிறது நீங்களே பார்த்துக்கணும். ஏன்னா அந்த இதில் டீட்டெயில் அனலைஸ் பண்ணணும். மக்கள் எந்த மாதிரி மாறி இருக்காங்க, எந்த மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் உணர்ந்து அவங்களுக்கான இந்த மாற்றத்தை கண்டிப்பாக என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுக்கணுமோ அவ்வளோ வாய்ப்பு விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் ஒரு யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அரசியலுங்கிறது ஒரு அனுபவம்ங்கிறத விட அது ஒரு அது அது ஒரு அது ஒரு டெக்ஸ்ட் புக். அந்த புக்ல இருக்கிறது அப்படியே படிச்சு எழுதணுங்கிறது இல்லை. அது அனுபவ ரீதியாகவும் பண்ணலாம். அட் தி சேம் டைம் நம்மளுக்கு ஆசை இருந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த 2026 தேர்தல் வாயிலாக. அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 0.6%, 6.5%, 9%, 8%, 5.6% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு உண்டான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சோழவந்தான் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். சோழவந்தான் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,05,030 பேரும், பெண்கள் 1,09,740 பேரும், மூன்றாம் பாலினத்தில் 15 பேரும், ஆக மொத்தம் 2,14,885 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1,88,509 வாக்குகளும் 87.80% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் எம்பி கருப்பையா அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 33.80%, 63,907 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேசன் அப்படிங்கிற போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.40%, 61,229 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் கே. மாணிக்கம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 26.20%, 49,494 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நாகலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 5.5%, 10,430 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 2,678 வாக்குகளும் 1.4% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சோழவந்தான் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இதுதான் புது தேர்தல். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து 33.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. போன தடவை இவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கு. 2026 தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து திமுக இந்த தொகுதியில் இழந்திருக்காங்க. திமுக கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தொகுதியில் 20.57% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு 2016 இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக குறைஞ்சிருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.9% 5.5 வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4% வாக்குகள் 4.5% வாக்குகள் பக்கமாக ஹைக் ஆயிருக்கு இந்த 10 வருஷத்துல. பட் ஆனால் 2024 பார்த்தீங்க அப்படின்னா 9% வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வாக்குகள் வந்து அப்படியே சரிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதிகள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ரிட்ரைவ் பண்ண வேண்டிய தொகுதிகளாக இருந்திருக்கணும். தமிழக வெற்றி கழகம் வராமல் இருந்திருந்தா. ஸோ ஒரு எப்படி சொல்றதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தாலோ என்னமோ. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி வந்து அப்படியே வந்து நம்மளோட தமிழக வெற்றி கழகம் பக்கம் சாஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து
உசிலம்பட்டி தேர்தல் முடிவு நாங்கள் பார்த்துடலாம். உசிலம்பட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,30,668 பேரும், பெண்கள் 1,36,019 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 5 பேரும், ஆக மொத்தம் 2,66,192 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,23,356 வாக்குகளும், 83.90% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் எம். விஜய் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.30% 65,743 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில் ஐ. மகேந்திரன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.50% 63,938 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் டி. சரவணகுமார் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 26.50% 59,465 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிராமி தனபால் அவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 7.4% 16,620 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 1,805 வாக்குகளும் 0.80% கிட்டத்தட்ட அதிமுக வந்து இந்த இடத்துல வெற்றி பெற முடியாத அளவிற்கு கொஞ்சம் சிறிது வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு வாக்குனாலும் அது வித்தியாசம் தானே. அந்த வகையில் உசிலம்பட்டி கடந்த இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிவிகே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 29.30% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து இடைமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அதிமுக மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியாக இருந்திருக்கு மக்களே. அது அப்படியே மிகப்பெரிய அளவில் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலில் 59.90%, இந்த தேர்தலில் 28.50%, கிட்டத்தட்ட 30% வாக்குகள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுகவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு மீண்டும் வந்து ரெட்ரை பண்ண முடியுமா அப்படிங்கிறது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எலெக்ஷனை வச்சு நம்ம அதிமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு கூடாது. ஸோ அது கண்டிப்பாக அரசியல் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்திற்கு, ஏன்னா மாற்றத்திற்கு உண்டான ஒரே ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா அரசியல். ஸோ அது எப்படி வேணால் நடக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு இன்னும் எட்டாக்கணியாகவே இருக்குது. ஸோ இந்த தடவை வந்து அவங்க தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 0.7%-லேருந்து 6.8% வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு உண்மையே தெரியுது. அடுத்து மேலூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். மேலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,12,382 பேரும், பெண்கள் 1,17,430 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 9 பேரும், ஆக மொத்தம் 2,29,821 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1,90,122 வாக்குகளும் 82.70% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் பி. விஸ்வநாதன் அவர் தான் வெற்றிட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமைச்சராக இருக்கிறாரு. 31.50%, 60,080 வாக்குகளும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ. மதுரை வீரன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 30.10%, 57,356 வாக்குகளும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் செல்வம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 29.80%, 56,744 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கோட்டைக்குமார் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 5%, 9,570 வாக்குகளும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் காங்கிரஸ் இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வாக்கு சதவீதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2,724 வாக்குகளும் 1.4% அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் மொத்தம் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த தொகுதியும் வந்து அதோட இன்க்ளூட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு, எனக்கு அதிமுக தான் இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் ஆனால் இந்த தடவை வந்து அது காங்கிரஸ்க்கு ஒரு, ஏன்னா காங்கிரஸை பொறுத்தளவுக்கு 1967 விட்ட அமைச்சர் பதவியை இப்போதான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டப்புன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவு வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் மிகப்பெரிய அளவில் வந்து அவர் எப்படி சொல்கிறது, மக்களவை கூட்டத்தொடரில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரிவினை போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் அது எந்த மாதிரி இன்னும் நீடிக்குமா, இல்லை அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த வகையில் மேலூர் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் டிஎம்கே பொறுத்த மட்டும் டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதுங்கிறதே மிகப்பெரிய அளவில் ஒரு அரிதான விஷயமா கருதப்படுது. ஏன்னா கடந்த தேர்தலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான வாக்குகள் தான் குறைந்த 4% வாக்குகள் குறைவாகவே எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த தடவை 5% வாக்குகள் மட்டும் அதிகமாக எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவோட ஓட்டு எல்லாமே அந்த பக்கம் போயிடுச்சு மக்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 64.60% எங்கே இருக்குது, இப்போ வந்து 29.80% எங்கே இருக்குது. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தோல்வியை வந்து
அதிமுக கூட்டணி பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு 30.10% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. எனக்கு அப்புறம் அந்த வகையில பார்க்குறப்ப தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த தொகுதிய அடைஞ்சிருப்பாங்க. பட் ஆனா வந்து வெற்றி தோல்விகள் சகஜம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லா இடத்துலயும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ தமிழக வெற்றிக் கழகம் வந்து அடுத்த எலக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா, இந்த ஒரு 5 வருஷம் மட்டும் இவங்க நல்லா ஸ்டேபிளா ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மக்கள் மனதில மிகப்பெரிய அளவுல ஒரு நீங்காம இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 3 முறை வெற்றி பெற்றது தான் வந்து அ அதிமுகவோட சாதனையா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல கூட்டணி ஆட்சி தான். ஆனா தனிச்சே நின்னு வெற்றி வெற்றி பெற்றதுங்கிறதெல்லாம் அது வந்து எம்ஜிஆர் அவர்களை தான் சாரும். அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தடவை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.80% 5% மாறியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, வாக்குகளுக்கு இடையில 10% கூட வாங்கியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவுல வாக்குகள வந்து அவைங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு தொகுதிகளுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 80% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 80% போட்டுட்டேன். கண்டிப்பா அது உங்களுக்கு நெறைய விதத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம எப்படி ஒருத்தர தேர்ந்தெடுத்தோம், அவர் எப்படி வெற்றி பெற்றிருக்காரு, என்ன பண்ணியிருக்காருன்னு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். நான் எப்படி பண்ணனோ அதே மாரி நீங்களும் பண்ணணும். அதுக்காக தான் இத நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.